இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 120 அதிகாரம் 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நெருக்கத்தோட, சோர்வோட, மனபாரத்தோட வாழ்கிற ஜனங்கள் ஏராளம். பயங்கரமான சூழ்நிலையில் நெருக்கம் என்பது நெருக்கத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு தெரியும். பண பிரச்சனையினால் ஒரு நெருக்கம், வியாதியினால் ஒரு நெருக்கம், மனபாரம், இப்படிப்பட்ட கட்டுகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கட்டில் இருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும்? அநேகருடைய வாழ்க்கையில் கேள்விகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாலத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த கட்டுள்ள ஒரு வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிற நம்முடைய வாழ்க்கையை யார் சரி பண்ண முடியும்? யார் விடுதலை ஆக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்க முடியும். இந்த பாரத்திலிருந்து பாரத்தில் சிக்கி இருக்கிற நமக்கு யார் உதவி செய்ய முடியும்? மனிதர்களா? ஒரு நாள் ஆறுதல் சொல்லுவார்கள். ஆனால் இந்த பாரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள், அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், இந்த பணத்தினால் அநேக குடும்பங்கள் அழிகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் பணத்தின் நிமித்தமாக மறித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். வியாதி நிமித்தமாக மறித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வரும்போது, ஆண்டவரோட வரும்போது ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவரிடத்தில் இல்லையா? ஆண்டவரோட தான் நான் இருக்கேன், ஆண்டவர் கிட்டதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் மத்தியில் நான் கடந்து போகிறேன். எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்று நாம் கேட்கிற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள் உண்டு. அநேகரிடத்தில் சொல்லுவோம் நாம், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது. நான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் படிக்கிறேன், ஆண்டவரோட நான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வந்தாலும் உங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு, உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்ததினால் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் உங்களை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி ஆண்டவரை கூப்பிடுகிறீங்க என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நான் நெருக்கத்துல கட்டுல நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு
எனக்கு செவி கொடுத்து என்னை விடுதலையாக்குகிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை வரவில்லை? ஏன் இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாம் கடந்து வருகிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் நெருக்கத்தை பார்த்தார், எனக்கு செவி கொடுத்தார், என்னை விடுதலையாக்கினார், நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வரவில்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு என்ன காரியங்கள் செய்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய சாபங்களில் இருந்து விடுதலையை கேட்க வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினது ஆண்டவரை ஆராதிக்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமால் அதை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் இந்த நாளிலே உங்கள் சாபங்களில் இருந்து நீங்கள் உங்களை விடுவிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்குவார். உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு சோர்வோட, பாரத்தோட, நெருக்கத்தோட, போராட்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பண பிரச்சனை, நாம் நெருக்கத்துல இருக்கலாம். வாடகை கூட கொடுக்க முடியாத இருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆகாரம் இல்லாமல் தவிக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நேரத்துல நெருக்கத்துல இருக்கிறவங்க பிள்ளைகளை விடுவியும் அப்பா. செவி கொடுப்பேன் என்று சொன்னீங்களா ராஜா, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண பிரச்சனையினால இருக்கிற பிள்ளைகள், சாப்பிட கூட வழி இல்லாத இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடு இல்லாதவர்களுக்கு வீடே கொடுங்கப்பா. பண பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க ராஜா. பணங்கள் வர வேண்டிய பணங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா போராட்ட கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. எல்லா பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ராஜா. தூக்கம் வராதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ராஜா. திருமணத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க ராஜா. அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படுவதாக ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.